டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 மந்த்ஸாக வந்து இந்த புக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சுரேஷ் அகாடமியில் வாங்கின ஒரு புக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 485. இந்த புக்கை 2 மாதமாக யூஸ் பண்ணதில் எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. என்ன தோணுது, ஏன்டா இந்த புக்கை வாங்கணும்னு தான் தோணுது. நிறைய மிஸ்டேக் சொல்லப்போனால் வந்து எங்கே பார்த்தாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல கை வச்சிங்கன்னா அங்கே ஒரு மிஸ்டேக் இருக்கும். அந்த மாதிரி வந்து எங்கே திரும்பினாலும் மிஸ்டேக்கு. டைப்பிங் மிஸ்டேக்கு, அதுக்கப்புறம் கான்செப்ட் ஓரியன்டடாக மிஸ்டேக்கு, புக் பேக்குக்கு இந்த ஆன்சர் கொடுக்குறது ஆன்சர் கீழே மிஸ்டேக்கு, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க மிஸ்டேக்கு. இது வந்து இந்த ஓல்டு புக்கில் உள்ளது. பாருங்கள், இதில் வந்து சுரும்பு கூட்டல்னான்னு சுருப்புனான்னு வரும். அது இதுவுமே தப்பாக தான் இருக்குது. அப்புறம் வந்து பாருங்கள், நான் கேமராவே நவுத்தில் திருப்புற இடத்துலலாம் ஒரு மிஸ்டேக்கு. தாய்மையன் பிறனை அப்படின்னு இருக்கும் ஓல்டு புக்கில். தாய்மையன் பிதனை அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வாயின் நீர், வாயின் கூட்டல் ஈர் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து வீடுதோறும் இறந்தும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு வந்து இவங்களே வந்து பின்னாடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா வாயின் நீர்னு இருக்கும். இந்த இடத்துல வீடுதோறும் கூட்டல் இறந்தம்னு இருக்கும். ஆனால் வந்து இங்கே உள்ளே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா தப்பாக இருக்கும். என்னடா ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அவங்க சரியாகவே வந்து இந்த புக்கை வந்து ஒரு ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு எஃபோர்ட் எடுத்து போட்ட மாதிரி ஒரு புக்கு மாதிரி தரல. இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே போட்டு விடு, ஒரு புக்காக போட்டு விடு, எவன் கேட்பான் நம்மள அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த புக்கு. எக்கச்சக்க மிஸ்டேக்கு. இந்த புக்கை படிச்சுட்டு, இந்த புக்கை மட்டும் படிச்சுட்டு ஒருத்தன் எக்ஸாமுக்கு போகிறான்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு 4-5 கொஸ்டின் தப்பு பண்ணுவான். அதை விட அதிகமாகவே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து வல்லின மிகுமிடங்களில் வந்து இந்த இடத்துல மகளே தான்ங்கிறது வந்து விழித்தொடர். அதை தூக்கி பேரச்சத்தில் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரி வந்து அதுவும் இல்லாமல் வல்லின மிகுமிடங்கள்லாம் வந்து நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்தா தான் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கொடுக்காம ஏதோ 1-2 மட்டும் கொடுத்துட்டாங்க. இதுவுமே வந்து 11th 12thலாம் வந்து நிறையா வந்து இந்த சென்டென்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து கொடுக்கவே இல்லை. இந்த லகர வேறுபாடுலாம் வந்து வந்த பாயிண்ட்ஸே திரும்ப திரும்ப வருது. பேஜை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்களா என்ன இலவுன்னு தெரில. கொடுத்த பாயிண்ட்ஸே திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. அதே சேம் வார்த்தை சேம் அர்த்தம். எதுக்கு அதை திருப்பி கொடுக்கணும்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே பாருங்கள், இந்த அடித்து வச்சுருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே திரும்ப இந்த பாயிண்ட்ஸ் தான். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி புக்குக்கு பின்னாடி இந்த மொழித்திறன் பெயர் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த இதில் இடத்துலலாம் வந்து ஒரு சில டேட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து இவங்க வந்து எடுத்து கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி வந்து நிறுத்தற் குறியீடுகளில் பார்த்திங்கன்னா வந்துங்க, இங்கே பாருங்கள், டாப்பிக்கே ஒற்றை மேற்கோள் குறி தான். ஆனால் இங்கே கொடுத்தது பாருங்கள், இரட்டை மேற்கோள் குறி கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. அதெல்லாம் புக்கில் அப்படியே இருக்கிறது, அதை எடுத்து அப்படியே கொடுக்குறதுலேயும் மிஸ்டேக்கு. அதுக்கு அந்த பேஜையாவது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியாவது இந்த புக்கை கொடுத்துருந்துருக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் இந்த புக்கு நல்லா இருந்திருக்கும். அடுத்து திருக்குறள்லாம் இந்த புக்கில் படிச்சிடாதீங்க. எக்கச்சக்க மிஸ்டேக்கு. பிரிக்க வேண்டிய இடத்துல சேர்க்க வேண்டிய இடத்துல பிரித்து, இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்டேக்கு. பொருள்லாம் வந்து எங்கேருந்து ரெஃபர் பண்ணாங்கன்னே தெரில. அவ்வளோ வந்து பொருள்லாம் ரொம்ப ரொம்ப குழப்பமான பொருளாக கொடுத்து வச்சுருக்காங்க. புக்கில் இருக்கிறதே நல்லா தான் இருக்கும். இவங்க நான் வெளிலேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரெலாம் வந்து போட்டு குழப்பி வச்சுருக்காங்க பொருளெல்லாம். அதுவும் இல்லாமல் குறள்லாம் ஒரு குறள் எடுத்திங்கன்னா அந்த குறளில் ஒரு மிஸ்டேக் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்கிறதுனே தெரில. அந்தளவுக்கு ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புக்கை படித்ததில். நமக்கு என்ன தேவை, அந்த யூனிட் அந்த தொகுதி 7 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 6 to 10th நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஸ்கூல் புக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நியூ புக்கில் உள்ளது, ஓல்டு புக்கில் உள்ளது, இதை மட்டும் கொடுத்தாலே போதும். தேவையில்லாத பாயிண்ட்ஸு, நிறையா பாயிண்ட்ஸு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரில. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆனால் வந்து இந்த புக்கில் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாஸ்லாம் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்கூல் புக்கு படித்தா தான் அது நமக்கு தெரியும். அதுக்கு ஏன்டா இந்த புக்கு வாங்குறேன்னா, அதுக்கு ஸ்கூல் புக்கே படிச்சுட்டு போயிடுவேனே, அப்படி தான் இருக்குது எனக்கு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் கொஷின்லாம் கிடையாது. அங்கேயே வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக வந்து இந்த ஏதாவது கொஷின் பேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொத்தமாக அதில் ஒரு 50 கொஷின் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 20 கொஷின் கூட இந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த தமிழ் அறிஞர்கள் தொண்டுக்கெல்லாம் வந்து கொஷினே கிடையாது. அந்த வீடியோவில் ஆனால் வந்து அந்த வீடியோவில் மட்டும் சொன்னாங்க, ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருக்குது, நியூ புக் இருக்குது, ஓல்டு புக் இருக்குது, அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஒரு ஆசையாக வாங்கினேன் அந்த புக்கை. டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் அப்படி தான் சொல்லணும்.
பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் அவ்வளோ டேட்டாஸ் இருக்கும். அங்கங்கே ஒரு பாடல் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பாடல்லாம் வந்து கொடுக்கவே இல்லை அவங்க. 6 to 10 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நியூ புக்கா ஓல்டு புக்கான்னு அவங்க சொல்லலை. ஒருவேளை ஓல்டு புக்லேருந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் 11th 12th உள்ளதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. இந்த மாதிரி முக்கியமான அந்த மேற்கோள்கள்லாம் வந்து நிறையா மிஸ் ஆகுது. எதுக்கு இந்த புக்கே ஒரு தேவையில்லாத ஆணி. இந்த புக்கை வாங்கி யாரும் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் புதுசாக வாங்குறீங்கன்னா சொல்கிறேன். ஒருவேளை வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கிட்டீங்கன்னா வந்து ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் போனீங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதாங்க. மொத்த புக்கையும் வந்து உங்களுக்கு பரட்டி காமிச்சிட்டேன். ஆனால் வந்து இது வேஸ்ட்டு தான். என்ன சொல்கிறது, இது வந்து எப்படி கொடுத்துருக்கலாம்னா, ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு டாபிக் இருக்கா, அந்த டாப்பிக்கில் வந்து நியூ புக்கில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் உள்ள டேட்டாஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து கொடுக்குறேன்டா டேட்டா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அள்ளி போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. இது தேவையில்லாத ஆணி. கொடுத்த காசுக்கு ஒருத்தா கொடுங்கடான்னா இப்படி போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க. டைப்பிங் மிஸ்டேக் தான். டைப் பண்ணவர் பார்த்து அவர் கைக்கு மோதிரம் போட்டு விடுங்க யாராவது. ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? சரி, அவர் தான் டைப் பண்ணிட்டாரு. இவங்க தான் R&D வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன்னு பின்னாடியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் வச்சு ஒரு புண்ணியமும் இல்லை. இதெல்லாம் மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணாமலே கொடுத்துட்டீங்க. சரி, ஒருவேளை இது சுரேஷ் அகாடமிலேருந்து யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த புக்கு வாங்கினவங்களுக்காக இப்போ அந்த புக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். புக்கு வாங்கினவங்களுக்காக இந்த புக்கில் உள்ள மிஸ்டேக்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு, இந்த மாதிரி இந்த புக்கில் மிஸ்டேக்லாம் இருக்குது, நீங்கள் அப்பாலஜிலாம் கேட்க வேணாம், புக்கில் இந்த மிஸ்டேக்லாம் இருக்குது, இந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லையா, காசு கொடுத்து வாங்கினதுக்கு மட்டுமாவது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்பி விடலாம். இது குறைந்தபட்சமாக நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த புக்கை வந்து ஃப்ரீயாகவோ இல்லை வந்து ஒரு சில பேர்லாம் அந்த மாதிரி தாட்டில் தான் இருக்காங்க. ஏதாவது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோம்னா உடனே இது என்ன, நீ என்ன பெரிய ஆளா, நீ என்னடா வீடியோ போடுற, இதெல்லாம் கொடுக்குறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, நம்ம காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். அதுக்கான வந்து சரியான ஒரு பொருளை வந்து வரணும் இல்லையா? இது வந்து வரல. அதனால் வந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து இதுக்கு ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நமக்கு அந்த ஏதாவது பிடிஎஃப் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பார்த்தாங்கன்னா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தா நல்லாயிருக்கும். சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா வந்து புதுசாக யாராவது வாங்க போகிறேன், இனிமேல் வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த புக்கு தயவு செஞ்சு வாங்காதீங்க. அவங்க ப்ராப்பராக வந்து அந்த பிடிஎஃப் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டு இந்த மிஸ்டேக்லாம் இருக்குதுன்னு அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த புக்கை வாங்குங்க. ஏன்னா வந்து இதே மாதிரி வந்து நம்ம வந்து அப்படியே எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டோம்னா வந்து இதுக்கப்புறம் போடுற புக்கையும் வந்து அவங்க அந்த மாதிரி போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி யாருமே வாங்காதீங்க. அவங்க வந்து ப்ராப்பராக அது கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த புக்கை வாங்கி மறுபடியும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்குங்க. எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி யாரும் வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இதே புக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே இந்த வாங்காதீங்க. இது எந்த புக்காக இருந்தாலுமே சரி, ஸ்கூல் புக்கு தான் வந்து பேஸு. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்தோன்னே இந்த புக்கில் படிச்சிடாதீங்க, ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு படிங்க. அவ்வளோதான். மனசில் இருந்த மொத்த வன்மத்தையும் கக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் பட்டிருக்கேன் இந்த புக்கை படித்து புக்கை எடுத்து பார்க்குறது, மறுபடியும் எடுத்து பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஏன்டா அந்த புக்கை வாங்கணுன்னு தான் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க. 485 ரூபாய்க்கு வச்சுட்டியடா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான். சரி, ஓகே. இது வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை, என்னுடைய வன்மங்கள் மட்டுமே. என் மனசுக்கு தோணுனதை நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூவாக வச்சுக்கோங்க.